சாதாரணமா கொசுலாம் கோபுரத்தை உடைச்சிருங்கிறது நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீ ஒரு கட்டத்தில் தமிழ் தேசியம் எப்பெல்லாம் வளருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் அனுப்பப்படுவார். ஒரு கட்டத்துல ஈழ போராட்டங்கள் கொஞ்சம் ஓங்கி நிற்கும் பொழுது விஜயகாந்த் வந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னைக்கு உலக நாயகன் கமலஹாசனோட ஒரு பெரிய ஒரு நடிகர் யாரும் கிடையாதுங்க. கமலஹாசனோட போன எலெக்ஷன்ல தனிச்சு நின்றாரு. இந்த எலெக்ஷன்ல பாருங்க ஒத்த சீட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டான். பாவம் என்னங்க குடும்ப ஆட்சின்னு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி கூட இருக்குன்னு சடக்கு அப்படி பின்பலியா ஓடுறாரு. அத மாதிரி விஜய் பெரிய அறிவுபூர்வமான பெரிய ஜாம்பவான்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில என்ன ஏதாவது ஒண்ணு பேச முடியுமா? இந்த மரத்தை பத்தி அவர் பேச முடியுமா? இந்த மக்களோட கஷ்டம் தெரியுமா? வேர்வை செஞ்சுமா? தொழிலாளரோட வாழ்வியல் தெரியுமா? மீனவரோட துன்பம் தெரியுமா? இறப்புனா என்னன்னு தெரியுமா? இழவுனா என்னன்னு தெரியுமா? தத்துவம்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்னா என்னன்னு தெரியுமா? மொழினா என்ன தெரியுமா? விஜய்க்கு என்னங்க தெரியும்? சொல்லுங்க. ஒரு 5 நிமிடம் நீ சரியான தரமான ஆள், ஒரு 5 நிமிடம் நீ பேசு, மக்களை பத்தி பேசு, பத்திரிகையாளர் சந்தி, இளைஞர்களை சொல்லி நான் தாண்டா மாற்று, திராவிடம் என்பது இதாண்டா, தமிழ் தேசியம் என்பது இதாண்டா, இதுக்குதான் தாண்டா நான் வந்திருக்கேன்.